தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம். மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம். செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட். எது குறையணும் சார்? அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கு சார். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்குறியை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே. இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கடன் வாங்குறீங்க, இந்த கடன் திருப்பி கட்டணுமா? நம்ம கட்டணும். எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்துல எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியும் உயர்த்தினா யார் அதை கட்ட போறது? நாங்க தான் சொல்றோம். நம்ம தானே கட்டணும். கேட்கறான் தாள் அறிவு இல்லாம உனக்கு என்ன வந்துச்சுன்னு குடியார கபோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்கல வச்சு கொண்டு விடுங்க. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? நீ தான் படிச்ச மேதையாச்சே. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்ன சிட்டிசனை பார்த்து கேட்கிற? அரசாங்கம் கடன் வாங்கிச்சு என்ன முதலமைச்சர் வீட்டுல இருந்தா எடுத்து கொடுப்பாரு? அந்த 2 கோடி கார் எடுத்து கொடுப்பாரு. கொடுப்பாரா? உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தடவை கிடையாது. ஓகே. எவ்வளவு திமிரு தெரியுதா அவங்களுக்குலாம்? இந்த பொண்ணு கேக்குது, உனக்கு என்னமா உங்க அப்பா கடன் வாங்கினாலே நீ பொறுப்பு இல்லையா? நீ கடன் வாங்கினாதான் நீ பதில் சொல்லணும். அரசு அது பாட்டுக்கு வாங்கிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு? எவனாவது பேசுவானடா அப்படி? ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு டிவி சேனல்ல பேட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளவு திமிரு பிடிச்சவங்களா அவங்க இருப்பாங்க, எந்த அளவுக்கு அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் பொருளாதார மேதை. இனிமேல் யாராவது நீங்க டிபேட்டுக்கு கூப்பிடும் போது பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும். இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் சொல்றாப்புல அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்றாப்புல. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? கூட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இருந்து வெக்கமா இருக்கு. சரி, அரசுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அரசு எவ்வளவு கடன் வாங்கினா என்னன்னு கேட்கிற இதே பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் 2018 சார் 2018 என்ன பேசினாரு, 2025 என்ன பேசினாரு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தாலே சார் எவ்வளவு பெரிய பொருளாதார புடுங்கின்னு தெரியும். சரி, அப்ப நீங்க வரமுறை எல்லாம் கடன் வாங்கிட்டு போலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்க உள்நாட்டில் உற்பத்தியுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ அதை 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்க கடன் வாங்க முடியாது. அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்புல ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. 2 விழுக்காடு அளவுக்கு தான் உங்களால் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அதில் இடம் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கு இருக்கு? சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே. இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தடவை கிடையாது. ஓகே. நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன்லாம் ஸ்டாலினை போன்ற உண்டா, திராவிட மாடலை போல உண்டா, ஊபியை பாருங்கள், மாப்பியை பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டை பாருங்கள், இப்படி வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்துருக்கு உருட்டமா அதோடு நின்னுக்கோங்க. பிடிஆர் தியாகராஜனை விரட்டி விட்டுட்டு இது போன்ற தற்குறிகளை கொண்டு திட்டக்குழுவோட தலைவராக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். அதனால்தான் இந்த ஆட்சி இப்படி முட்டு சந்தில் முக்காடு போட்டுக்கொண்டு இன்று நிற்குது. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு தான். போட்டும் பீட சீக்கிரம் ஒழிஞ்சிடும். இந்த திமிர்த்தனமும் ஆணவ போக்கும் அந்த உடல் மொழியும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கே கோபத்தை விளைவிச்சிருக்கோம். இந்த கோபத்திற்கு 2026 தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. உதயநிதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்தில் தொலைக்காட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க? சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசுறேன். அது இங்க பேசக்கூடாது, கீழ் பக்கத்துல போய் பேசு. ஏன் அங்க உனக்கு எப்படி தெரியும்? வீடு அங்கதானா? அப்ப இங்க இருந்து போயிரு. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் தான். பிங்க் 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 பஸ் தான். பிங்க் பஸ்ஸே 15 பேர் தள்ளிட்டு இருக்காங்க சார் பின்னாடி இருந்து. எல்லாம் இறங்க வண்டில இறங்க. எல்லாம் இறங்க. போ. தள்ள 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 தள்ள. தள்ள 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 தள்ள. தள்ள 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 தள்ள. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். பிங்க் பஸ் தான். பிங்க் 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 பஸ் தான். தள்ள 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 தள்ள. லிப்ஸ்டிக் எடுத்து வச்ச மாதிரி முன்னாடியும் பிங்க் பின்னாடியும் பிங்க். ஒரு ஓட்ட பஸ், ஒரு ஓட்ட பஸ், ஒரு ஓட்ட பஸ். இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடும்? ஒரு ஓட்ட பஸ். ஆளக்கூடாது மாப்பு. கீழே நிக்கிற இது ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க சார். பஸ் விடுறீங்க, அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் தரமா விடலாம்ல.
என்னையா ஒரு காடே ஆடி அசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. தம்பி இருக்கையா லாரி போயிடுச்சா போவோமா? பஸ்ஸா சார் அது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடாத பஸ்ஸை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. இப்போ இந்த பிங்க் பஸ்னால பெண்கள்லாம் வர தேர்தலில் திமுக தான் ஆதரவு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆதரவுலாம் இல்லையா? என்ன மாதிரி ஒரு 10 பொம்பளைட்ட கேட்டு பாருங்க சார், யாரும் போட மாட்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பெண்களுக்கு இலவச பேருந்து விடுறதுக்கு பதிலா டிக்கெட்டோட விலையை கம்மி பண்ணி இருந்திருக்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். பஸ்ஸா சார் அது? அரை மணி நேரத்துல போக வேண்டியதா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போகுது சார். பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? கனிமொழி மேடம் என்ன சொன்னாங்க, நாங்க வந்த உடனே பெட்ரோல் விலை உங்களுக்கு 55 ரூபாய்க்கு கிடைக்கும். நாங்க 102 ரூபால இருந்து 1 ரூபா குறையல. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. நான் அழாம என்னடி பண்ணுவேன், நீ கூட எனக்கு துரோகம் பண்ணிட்டியே. எங்க சார் பெண்கள்லாம் இப்போ வர தேர்தலில் திமுக அவர் சொல்ற மாதிரி ஆதரவுலாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். ஏங்க இவ்வளவு நல்லது பண்றாங்க? ஐயோ 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வர போறதுனால இந்த 1000 ரூபாய் 10 பேருக்கு கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வர தேர்தலில் அவங்க இந்த இப்போ அவங்க நம்புறாங்கல்ல, இலவச பேருந்து விடுறோம், அப்புறம் இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது இன்னும் வேற இருக்காங்க. ஓட்டு போடாம தான் இருக்கும். இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி 1000 ரூபாய் வர்றது மகிழ்ச்சியா இல்லையா? தக்காளி 100 ரூபாய் விட்டாலும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது மகிழ்ச்சியா இல்லையா? திமுக காரங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் புடிச்சு. இவங்க வீட்ல எல்லாம் பொம்பளைங்க இல்லையா? இல்ல பொன்முடி வீட்ல தான் பொம்பளைங்க இல்ல. இந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? பொன்முடி வந்து ரெகுலராவே வந்துட்டு மகளிரை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டும் அவமானப்படுத்திக்கிட்டும் தலைக்குறைவாவும் பேசிட்டு இருக்காரு. இதனால பெண்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க நினைக்கிற விஷயம் அப்ப நடக்காதா? கண்டிப்பா 100% நடக்காது சார். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? வாய்ப்பே இல்ல சார். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்போ நீங்க ஒரு படிச்ச பெண் மாதிரி தெரியுறீங்க, அதனால அவங்களுடைய கொடுக்குற அந்த தேவைகள் வந்து உங்களுக்கு தேவைப்படாம போகலாம். ஆனா இவ்வளவு பாமர மக்கள் அதனால பயனடைறவங்களும் இருப்பாங்கல்ல. என்ன சார் பயன்படுத்த முடியும்? 1000 ரூபாய்ல ஒரே ஒரு கேஸ் வாங்கலாமா சார்? வேற என்ன சார் பயன்படுத்த முடியும்? அதுக்கு நீங்க கேஸ் விலையை குறைச்சு போனா எல்லாருமே பயனுள்ளதா இருப்பாங்கல்ல. ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்க? நல்லதானே நாங்க பண்ண மாட்டோம். அதுக்கு என்னப்பா? அது எப்படி 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கு அவருக்கு. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இப்போ நீங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களா திமுகவை? என்ன காரணம்? இது வரைக்கும் சொன்ன எதுவுமே ஃபாலோ பண்ணல சார். ஒரு இந்த மாற்றம் வரும்னு ஒரு 10 சொன்னார்ல, எதுவுமே வரல சார். ஒண்ணு கூட வரல சார். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். நான் தான். திமுக வராதுங்களா 26? ஐயோ கண்டிப்பா வராது. அதிகமா இருக்குது. இப்ப இதனால திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்காது அப்படின்னு சில விமர்சனங்கள் இருக்குல்ல, எதனால? விலைவாசி உயர்வு, பெட்ரோல் உயர்வு, நீட்டு தடுப்பு இல்லை, போலீஸாரே அடிச்சு கொண்டுறாங்க. இன்னொன்னு 63 பேர் கள்ளச்சாராயம் அது செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். எங்க சொன்ன கேளுங்க. அப்புறம் அம்மா ஏன் தெரியாத வந்தாலும் விட மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்க வெளிநாடு போவோம், புறாக்கு சாப்பாடு போடுவோம், இருக்கிற பணத்தை அங்க சுருட்டி பத்திரமா வச்சுட்டு வந்துருவோம். கேட்டா நான் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக போனேன். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க? எங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாரு? யாரு கொடுத்தாரு? கொடுக்கவே இல்லையே. வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்க வேணாங்க. விலைவாசியை முதல்ல குறைங்க, பெட்ரோல் விலையை குறைங்க, தாராளமா போதும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. நார்மல் மக்களுக்கு என்னென்ன தேவை? பஸ், பால், சாப்பிட்ற பொருளாதாரம், கேஸ், இதை 4ஐயுமே குறைக்கல. அப்புறம் அவர் வந்தா என்ன, வரலனா என்ன, இருந்தா என்ன, இல்லனா என்ன? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. மாற்றம் வரல. ஓ வந்தது நீங்க நம்புறீங்களா சார்? இல்ல உங்களை கேக்குறேன், எதுமே வரல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே வரல சார். ஒண்ணுமே வரல. அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம்டா. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? டேலண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ், 3மே இருக்கிற ஸ்டேட் ஒன்னு காட்டுங்க. நீங்க 3 பேர் ஸ்டேட் கூட அவர் எத்தனை நாடு காட்ட முடியும்? நீங்க நான் உண்மையா சொல்ல, நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட இல்ல, மற்ற நாடுகளோட தான்.
நீங்க யூஎஸ் போயிட்டு வந்து தமிழ்நாட்டை யூஎஸோட கம்பேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சாலைகள், இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் நான் யூஎஸ்ல இருக்கிற அளவுக்கு இருக்கு, இல்ல அதை விட அதிகமாவே இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன். நான் மிகைப்படுத்தி பேசுறேங்க. நான் தனியா கூட ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு நான் இதுக்குள்ள அதை கொண்டு வரல. ஆனா ஒரு வரி சொல்றேன். நான் அமெரிக்கா போயிட்டு வந்து 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு. நான் உண்மையா சொல்ல, நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட இல்ல, மற்ற நாடுகளோட தான். தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்துக்கவங்களை வண்டி கிடைக்குமாடா? வெளிநாடெல்லாம் நான் யூஎஸ் போனேன். நம்ம ஊரோட எப்படி இருக்கும் அப்படி சார். தட் மீன்ஸ் தமிழ்நாட்டு சாலைகள் சில இடங்களில் அதோட கூட பெட்டரா இருக்கு. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பையா கேட்போம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அதாவது இந்த சந்துல வந்து நாங்க வந்து வண்டி ஓட்டணுமா? ஓகேங்களா? இந்த சந்து இது மாதிரியான சந்துல நாங்க வண்டி ஓட்டி பொழைக்கணுமா? ஆனா இவனுங்க சிக்னல்ல வந்து வயலேட் பண்ணா மட்டும் 1500 2000 ஃபைன் போடுவானா? இந்த சந்து இவ்வளவு மோசமா இருக்கே, முக ஸ்டாலினுக்கு ஃபைனை போடுவோமா? இல்ல அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு, ஒண்ணுத்துக்கு உதவாத அமைச்சர், அந்த அமைச்சருக்கு ஃபைன் போடுவோமா? இவ்வளவு கேவலமான ரோட வச்சுக்கிட்டு துபாய் ரேஞ்சுக்கு ஃபைன் போடுறீங்களே. அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு. ரோடு ஃபுல்லா பள்ளமா இருக்கு, மக்கள் கஷ்டப்படுறாங்க போது நான் சொன்னது அப்ப சார். இது என்ன இல்ல சரி, இப்ப எல்லாரும் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கோம். நான் கேட்கறேன், உங்க மூலியமா பதிலும் கிடைச்சிருக்கு. இது என்ன சொல்றது? பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.